வணக்கம். நெருப்பு தமிழன். இந்திய கிரிக்கெட்டினுடைய வரலாற்றை நாம் முதலில் பார்க்கும்போது, இங்கே தயிர் சாதத்திற்கும் தக்காளி சாதத்திற்கும் பூணூல் போட்டவர்களுக்கும் தான் இங்கே முதலிடமாக இருந்தது. கிரிக்கெட் இந்திய வரலாற்று முதலாக ஒரு தமிழன் 2020ஆம் ஆண்டு கிரிக்கெட்டினுடைய வரலாற்றை மாற்றி அமைத்துள்ளார். இந்த தமிழன் யார்? இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழர்கள் கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட தமிழர்கள் உலகம் முழுவதும் வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 2 கோடி, எனது கருத்து கணிப்பின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் எல்லாம் தன்னம்பிக்கையை இழந்துதான் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அரபு நாடுகளாக இருக்கட்டும், இன்றைக்கு ஆசியா கண்டங்களாக இருக்கட்டும், இன்றைக்கு பாலைவனங்களாக இருக்கட்டும், எத்தனையோ இடங்களில் தன்னம்பிக்கையை நாம் இழந்து தன்னம்பிக்கையை கைவிட்டு தான் நாம் அனைவரும் குடும்பத்தினுடைய சூழல் காரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவற்றையெல்லாம் ஒருவன் முறியடித்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையை ஏற்படுத்தியுள்ளான். இவன்தான் இந்த தமிழினத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளன் என்பதுதான் எனது இந்த கருத்தினுடைய உள்நோக்கம். ஏழை தாயினுடைய மகன் என்று குறிப்பிடுகின்றார் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தான் ஒரு சாதாரணமான ஒரு விவசாயியினுடைய குடும்பத்தில் இருந்து மேலே வந்து இன்றைக்கு முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று இன்றைக்கு பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு ஏழை தாயினுடைய மகனாக இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தை கிட்டத்தட்ட விற்றுவிட்டார். பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு கட்சிக்கு முழுமையாக அடிமையான ஒரு அதிமுக கட்சியாகவே மாறிவிட்டது. இவர்களுக்கு அடிமை என்பது புதிதல்ல, இருப்பினும் அடிமையாக வாழ்வதே இவர்களினுடைய வாழ்வினுடைய அதிமுக கட்சியினுடைய லட்சியமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. சேலத்தை சேர்ந்த இவரும் இன்றைக்கு முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். இவர் முதலமைச்சராக இருந்து சாதனைகளை விட நாம் வேதனைகளைத்தான் இதுவரையில் கண்டு கொண்டிருக்கின்றோம். என்னென்ன இவர் சாதனை படைத்தார் என்பதை விட என்னென்ன வேதனைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். சேலத்தில் ஒரு 8 வழிச்சாலை என்கின்ற ஒன்றை கையொப்பமிட்டு அதன் பிறகு மிகப்பெரிய ஒப்பந்தத்தில் இன்றைக்கு சமூக நல ஆர்வல அமைப்புகள் மற்றும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளால் மிகப்பெரிய புரட்சியாக உருவெடுத்து இன்று தொய்வில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதன் பிறகு ஏழை தாயினுடைய மகன் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு புயல் ஏற்பட்டு ஒட்டுமொத்தமாக டெல்டா பகுதிகள் ஒட்டுமொத்தமாக அழிந்த வண்ணம் இருந்தன. அப்போது ஏழை தாயினுடைய மகன் விமானத்தில் சென்று பார்வையிட்டு விட்டு விமானத்திலேயே திரும்பிவிட்டார். இப்படி ஒரு ஏழை தாயினுடைய மகன்தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக ஆண்டு கொண்டிருக்கின்றார். ஆனால் தான் கிங்ஸ் 11 பஞ்சாப் என்கின்ற ஒரு அணிக்காக 3 கோடி ரூபாய்க்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். நம்முடைய அருமை சகோதரன் நடராஜ் தங்கராஜ் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது 2 ஆண்டுகள் ஒட்டுமொத்தமாக முற்றிலுமாக விளையாடவில்லை. அவன் அணியில் இருக்கின்றான், ஆனால் விளையாடவில்லை. விளையாடாமலே இறுதி வரையில் உட்கார்ந்து கொண்டு விட்டு பிறகு திரும்புகின்ற போது மிகப்பெரிய ஒரு பிம்பம் ஏற்பட்டு விட்டது. நடராஜன் என்றால் ஐபிஎல்லுக்கு முதலாக ஒரு சாமானியனுடைய குடும்பத்தில் இருந்தவன் சென்று விட்டான் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த பிம்பத்தை வைத்துக்கொண்டு அவன் என்ன செய்தான்? முதலாக தனக்கென்று தன்னுடைய ஊரில் சொந்தமாக ஒரு கிரிக்கெட் அகாடமியை உருவாக்குகின்றான். அங்கே தான் போன்று இருக்கக்கூடிய ஏழை எளிய பிள்ளைகள் அங்கே பயிற்சி பெற்று இந்திய கிரிக்கெட் அணிக்கு இடம்பெயர வேண்டும். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரஞ்சி டிராபி போன்றவைகளில் தமிழர்கள் விளையாட வேண்டும் என்று தமிழர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அந்த 3 கோடி ரூபாய்க்கும் ஒரு இலவச பயிற்சி அகாடமியை உருவாக்கி அதில் இன்றைக்கு பல தமிழர்களை உருவாக்கி இன்றைக்கு பலரும் அடுத்து வருகின்ற ஐபிஎல் போட்டிகளில் கலந்து கொள்கின்றார்கள். இவர்களெல்லாம் ஒருவன் 29 வயதான நடராஜன் என்கின்ற ஒரு இளைஞன் ஒரு மிகப்பெரிய ஒரு வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்த ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவன் தான் இன்றைக்கு எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கான். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு? ஒட்டுமொத்தமாக இங்கே நம்மை தமிழகத்தை அடிமையாக்கி விட்டார். நெல் ஒரு குவிண்டால் 1888 ரூபாய் அல்லது ஏதோ ஒரு வகையாக இருக்கலாம். கடந்த ஆண்டை விட பார்க்கும்போது 53 ரூபாயோ அல்லது 57 ரூபாய் தான் இன்றைக்கு ஒரு குவிண்டாலுக்கு நெல் என்பது ஏற்றப்பட்டுள்ளது.
அதே ஒரு குவிண்டாலுக்கு நாம் கேரளாவுக்கு சென்று பார்க்கின்ற போது 2750 ரூபாய் கொடுக்கப்படுது. இங்கே நாம் என்ன வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றோம், அங்கே என்ன வளர்ச்சி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இருப்பினும் நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், சேலத்தில் பிறந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்றைக்கு உயர்ந்த நிலையில் இருக்காரு. அவர் என்ன சாதிச்சிட்டாரு, ஆனால் உயர்ந்த நிலைக்கு செல்லவில்லை என்றாலும் இங்கே ஒரு இளைஞன், ஒரு தமிழன் எவ்வாறு சாதித்துள்ளான் என்பதற்கு ஒரு உதாரணம். நடராஜன் என்று நம்ம பார்க்கும்போது, இன்றைக்கு தன்னம்பிக்கையை யாரெல்லாம் இழந்து விட்டோமோ, தன்னம்பிக்கை எவனுக்கெல்லாம் இல்லை, வாழ்க்கையில் உயர முடியாது, வாழ்க்கையில் முன்னேற முடியாது, என்னால் எதையுமே சாதிக்க முடியாது, நான் இப்படியே தான் போவேன் என்று எவரெல்லாம் இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அவர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக திகழ்பவன், இன்றைக்கு அனைவரினுடைய தன்னம்பிக்கைக்கும் உந்துதலாக திகழக்கூடிய ஒரு தமிழனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றான் நடராஜன். இன்றைக்கு நடராஜன் ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்தில் தனது கல்லூரி காலங்களில், கல்லூரியில் படிக்கின்ற வரையில் அவன் சென்னையை கூட பார்த்ததில்லை. கல்லூரி படிக்கும் வரையிலும் அவன் சென்னையை கூட பார்த்ததில்லை. அந்த அளவிற்கு ஒரு சிறிய வட்டத்திற்குள் வாழ்ந்தவன். அவனுக்கு இன்றைய காலகட்டங்களிலும் ஒரு மொழி, தமிழ் மொழியை தவிர அவனுக்கு தெளிவான எந்த ஒரு மொழியும் தெரியாது. அவனுக்கு இந்தியும் எழுத படிக்க பேச தெரியாது, ஆங்கிலம் ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை தான். இன்றைக்கு மொழி அவனுடைய கையில் இல்லை. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் வைத்து, கடினமான உழைப்பை வைத்து இன்றைக்கு வாழ்க்கையில் முன்னேறி காட்டியிருக்கான். ஒவ்வொருவனும் நாம் எல்லாருமே சிந்திக்கிறோம். கிராமங்களில் கிரிக்கெட் விளையாடும் போது அப்பா அம்மா எல்லாரும் நம்மளை அடிப்பாங்க. என்னுடைய வாழ்வில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் இந்த கிரிக்கெட் என்கின்ற ஒன்றிற்காக நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன். இன்றைக்கு நடராஜன் சொல்லியிருக்கிறாரு, 6 பாலுக்கும் 6 யார்க்கர் போடுவேன் அப்படின்னு குறிப்பிடும் போது, உண்மையில் என்னுடைய உள் மனது சொல்கின்றது. இதை நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். என்னுடைய காலேஜ் மேட்ச்சில் எனக்கு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அவார்டு கொடுத்த போதும் என்னுடைய பந்துகள் கிட்டத்தட்ட அந்த 6 பாலுக்கு 6 யார்க்கர் போடணுன்னாலும் என்னாலையும் போட முடியும் அப்படிங்கிறது. நம்ம ஒரு பெரிய ஆள் இல்லை, இருந்தாலும் இந்த இடத்துல அவன் சொல்லும்போது, நான் ஆஸ்திரேலிய மண்ணில் விளையாடுவது போன்று உணர்கின்றேன். அவன் 3 விக்கெட்டுகளை எடுக்கின்ற போது நான் எடுத்ததாக உணர்கின்றேன். இன்றைக்கு 8 கோடி தமிழனும், இன்றைக்கு ஒவ்வொரு கிராமத்தில் பிறந்தவனும் தான் நடராஜன் என்று ஒவ்வொருவரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அனைவரினுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இடத்தை பிடித்தவன் தான் இந்த நடராஜன். தன்னம்பிக்கையினுடைய மறு உருவம். நம்ம வரலாற்று சாதனையாளர்களை எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம், எத்தனையோ புரட்சி தமிழர்களை நம்மளுடைய வரலாற்றில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இவர்களை எல்லாம் முறியடித்து இன்றைக்கு நடைமுறை வாழ்வில் மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்கை ஈட்டியவன் தான் இந்த நடராஜன். 5வது படிக்கிற நடராஜன். நம்ம சின்னப்பம்பட்டி கிராமம், சேலத்தில் சின்னப்பம்பட்டி கிராமத்தில் பிறந்த நடராஜன் 5வது படிக்கும்போது அங்கே மைதானத்தில் எல்லாரும் விளையாடுறாங்க. எல்லாரும் விளையாடும்போது மைதானத்தில் எல்லாரும் விளையாடும்போது பந்து பொறுக்கி போடுகின்ற ஒரு சிறுவனாகத்தான் இருக்கிறான். அப்படி பந்து பொறுக்கி போடுகின்ற ஒரு சிறுவனாக இருக்கும்போது பந்தை எல்லாருமே எடுத்து எறிகிறாங்க. அப்படி எறியும் போது ஒரே ஒரு இளைஞன் மட்டும் பந்தை எடுத்து அவன் பவுலிங் பண்ணுறான். இப்படி பந்தை எடுத்து, பந்து இப்படி வரும்போது வெளியில இருந்து அந்த பந்தை பொறுக்கி போடும்போது பந்தை எடுத்தது இப்படி எறியாமல் இப்படி பவுலிங் பண்ணுறான். அப்படி பவுலிங் பண்ணும்போது ஒருவர் பார்க்குறாரு, இந்த பையன் நல்லா பவுலிங் பண்ணுறானே அப்படின்னு பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அவர்தான் அங்கே இன்றைக்கு ஜேபி நட்டு அப்படின்னு இவர் எழுதியிருக்கிறார், ஜெயபிரகாஷ். அன்றைக்கு அவர் தான் அதை பார்க்குறாரு. பார்க்கும்போது தம்பி வான்னு சொல்லி ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அப்போ பந்து வீசும்போது அந்த பந்து நல்ல வேகமாக போகுது. அவருடைய மைதானத்தில் அந்த பந்துகள் நல்ல வேகமாக போகுது. நல்ல வேகமாக போகும்போது உனக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது தம்பி அப்படி என்று குறிப்பிட்டு நன்கு அவருக்கு பயிற்சி அளிக்கிறார். அப்படி பயிற்சி அளிக்கும்போது இங்கே தன்னுடைய இவரினுடைய தாயும் தகப்பனும் ஐயா தங்கராஜ் அவர்களும் அவருடைய தாயாரும் மகனுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போலவே அவர்கள் மகனுடைய மனது நோகக்கூடாது என்று குறிப்பிட்டு, மகனை நீ உனது விருப்பப்படி இருந்து கொள், உனது வாழ்வை நீ பார்த்துக்கொள் என்று தனது தாய் குறிப்பிடுகின்றார். அப்படி குறிப்பிடுகின்ற போது அதை பயன்படுத்த விரும்புகின்றான். 12வது படிக்கும்போது பெரிய மதிப்பெண்கள் எடுக்கல, சராசரியான மதிப்பெண்கள். ஏன்னா நம்மெல்லாம் சராசரியான மதிப்பெண்கள் தானே எடுப்போம். எப்படி நம்ம தேர்ச்சி பெற முடியும், அப்படியே கொஞ்சம் ஜஸ்ட் பாஸில் இருப்போம். அதைத்தானே எல்லாரும் செய்வோம், நம்மெல்லாம் சாதாரணமான ஆட்கள். அதைத்தான் நடராஜனும் செய்தவன் அடுத்த கட்டமாக ஒரு கல்லூரி, அரசு கல்லூரி கிடைக்கல, தினந்தோறும் ஏதோ ஒரு தனியார் கல்லூரியில் படிக்கிறான். தனியார் கல்லூரிக்கு போகும்போது
கல்லூரிக்கு செல்கின்ற ஒரு மாணவனுக்கு தினந்தோறும் கொடுக்கப்படுகின்ற தொகை 5 ரூபாய் தான். அந்த 5 ரூபாவை வச்சு தான் கல்லூரிக்கு போகிறது. பஸ்ஸை பிடிச்சி பஸ்ஸில் ஏறி போய் கல்லூரிக்கு போயிட்டு அங்கேருந்து திரும்பி மீண்டும் வருவது. இதற்கு இடையில் அங்கே எங்கேயாவது ஆட்டம் மேட்சஸ் இருந்துச்சுன்னா அந்த மேட்சுக்கும் அப்படியே போயிட்டு வரக்கூடியது 5 ரூபாயில். இப்படி 5 ரூபாயில் சென்று கொண்டிருந்தவன் இறுதி வரையில் எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம், இல்லை எப்படியும் முன்னேறிடுவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருக்குது. ஆனால் வழிகாட்டுவதற்கு ஆள் இல்லை. அப்போ தான் அவருடைய அந்த அண்ணன் ஜெயபிரகாஷ் சொல்கிறாரு பெற்றோர்கள்ட்ட போய், அம்மா நடராஜை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் அவனை ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் வீரனாக உருவாக்கி காட்டுகின்றேன் என்று பெற்றோர்களிடம் குறிப்பிடும்போது, தம்பி நீங்கள் பார்த்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த பெற்றோர்கள் அவர்களிடம் கொடுக்குறாங்க. பெற்றோர்கள் இந்த இடத்துல ஒரே ஒரு விடயத்தை சிந்திக்கணும். சின்ன வயசில் நான் கிரிக்கெட் விளையாடும்போது, எங்கள் அண்ணன் கிரிக்கெட் விளையாடும்போது, நாங்கள்லாம் ஒரு குடும்பமாக கிரிக்கெட் விளையாடும்போது எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை போட்டு அடிப்பாங்க. ஏன் படிக்க மாட்டேங்கிற, ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேங்கிற, ஏன் டியூஷனுக்கு போக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி எல்லாரும் போட்டு அடிப்பாங்க. அடித்து படிக்க சொன்னால் எழுதிக்கிட்டு உட்காந்தோம்னா ஏன் எழுதிக்கிட்டே இருக்கிறேன்னு அப்பா வந்து அடிப்பார். படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஏன் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு அம்மா வந்து அடிப்பாங்க. இப்படி நாங்கள் எல்லாம் சிறு வயதுகளில் அனுபவிக்காத கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. எனக்கு இன்னைக்கு 38 வயது ஆகுது. இந்த 38 வயதில் சிறிய வயதில் நான் அனுபவிக்காத கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் வீரனாக மாற வேண்டும், ஆக வேண்டும் என்று எனக்குள் இருக்கக்கூடிய கனவுகள் பல இருந்தன. ஆனால் அது எட்டாக்கனியாகத்தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நடராஜன் என்கின்ற ஒருவன் இந்திய அணி என்றாலே ஒரு மிகப்பெரிய நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வட்டாரங்கள், அரசியல் வட்டாரங்கள் இருக்கணும், ஒரு மிகப்பெரிய பிரமுகர்கள் இருக்கணும், இல்லை தொழிலதிபராக இருக்கணும், இல்லை பணம் கோடி கோடியாக இருந்தால் தான் நம்ம கிரிக்கெட் ஆட்டத்துக்கு உள்ளே போக முடியும் அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு ஒருவன் முறியடித்துள்ளான். இன்றைக்கு இந்திய கிரிக்கெட் வரலாற்றிற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாகவே திகழ்ந்து கொண்டு இருக்கின்றான் நடராஜன். அவ்வாறு முதலாக அவனை சென்னைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முயற்சி செய்யும்போது அண்ணன் ஜெயபிரகாஷ் ஜேபி என்ன பண்ணுறாரு, அவரை தம்பி பஸ்ஸில் கூட்டிக்கிட்டு போய் இங்கேருந்து அங்கே போகணும், அங்கேருந்து இங்கே போகணும், இங்கேருந்து இறங்கணும், அப்படி போகணும், இப்படி போகணும்னு சொல்லி கொடுக்குறாரு. நடராஜனுக்கு தனியாக கூட பேருந்தில் ஏறி போக தெரியாது. விவரம் இல்லாத ஒரு இளைஞனாகவே இருந்திருக்காரு. அப்படி இருந்த போய் காலகட்டங்களில் ஜேபி அண்ணன் தான் அவருக்கு எல்லா விதமான வழிவகையும் செய்து இன்றைக்கு அவரை கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போய் ஒரு முதலாக சென்னை கிளப்பில் கொண்டு போய் சேர்க்கிறார். இதற்கு முன்னாடி சேலத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஜோனல் மேட்சஸ்லையும் ஆடுறாரு. அதற்கப்புறம் சேலத்தில் ஆடி அதற்கப்புறம் அவருடைய திறமை இன்னும் நன்கு இருக்குது அப்படின்னு தெரியும் போது தான் சென்னைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு ஜேபி அண்ணன் சென்னைக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவரினுடைய முயற்சியால், அவரினுடைய திறமையால் அடுத்த அவருடைய தடைக்கற்கள் எல்லாற்றையுமே தகர்த்து அதை உடனடியாக படிக்கட்டாக மாற்றி மேலே சென்று கொண்டு இருக்கின்றார். அப்படி மேலே சென்று கொண்டு இருக்கின்ற போது தான் திடீரென இப்போ தமிழகத்தை பொறுத்த வரையில் சச்சின் டெண்டுல்கருடைய மகன் இருக்கலாம், அல்லது கவாஸ்கருடைய மகன் இருக்கலாம். இவர்களெல்லாம் ஒரு பிரபலமாக இருந்தவர்கள் இவர்களினுடைய பிள்ளைகளை நேரடியாகவே சிபாரிசு செய்து ஒரு இந்தியன் கிரிக்கெட் போர்டில் நேரடியாக சிபாரிசு செய்து உள்ள முதல்ல அனுப்பிச்சிருவாங்க. அதற்கப்புறம் அவங்க விளையாட முடியாமல் போய் வெளியில் வந்தாதனை தவிர முதல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இவர் ஒருவன் ஒரு சாதாரணமான நம்மை போன்று ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்தில் பிறந்தவன். இன்றைக்கு காலையில் எழுந்தால் பழைய சோறு, பழைய கஞ்சி, கூழு, கம்மங்கூழு, கேப்பக்கூழு இது போன்றவைகள் தான் நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இவனுடைய விளையாட்டு என்பது இன்றைக்கு எப்படி கம்மாக்கிலையும் கரைக்குலையும் வயலுக்குலையும் ரோட்டுலையும் மேட்டுலையும் பள்ளத்துலையும் இதில் தான் விளையாண்டுருக்கிறான். இப்படி விளையாண்ட இந்த சிறுவன் இன்றைக்கு 20 வயது வரையில் அவருக்கு அதிகமாக பயன்படுத்தியது நம்ம டென்னிஸ் பாலும் ரப்பர் பால் மட்டும்தான். 20 வயதுக்கு மேலே தான் இவன் ஒருவன் இன்றைக்கு அடுத்த கட்டமாக நம்ம வாழ்க்கையில் உயரணும் அப்படின்ற நிலைக்கு வர்றான். அடுத்த கட்டமாக டென்னிஸ் பாலை 20 வயதுக்கு, கிரிக்கெட் பாலை 20 வயதுக்கு மேலே தான் தொடுறான். அப்படி தொடும்போது சென்னைக்கு வந்து விளையாடும் போது மிகப்பெரிய அவனுக்கு ஒரு வாய்ப்புகள், மிகப்பெரிய அவனுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாம் சென்னையில் நடக்குது. ஷூ வாங்குறதுக்கு காசு இல்லை. அண்ணன் ஜேபி வாங்கி கொடுக்குறாரு, ஜேபி அண்ணன் சாப்பாடு போடுறாரு, ஜேபி அண்ணன் அவனுக்கு தேவையான உடைகள்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அதற்கப்புறம் தன்னுடைய திறமைகளை பயன்படுத்தி, தன்னுடைய கடினமான வாழ்வை பயன்படுத்தி, கடினமான இலக்கையும் தனக்குள் வைத்துக்கொண்டு போராடுறான். அப்படி ஒரு போராடுகின்ற இளைஞனுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, ஒவ்வொரு தடைக்கல்லையும் கடந்து அவன் மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு வர்றான். இன்னைக்கு சாதாரணமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தது 4-5 கோடி இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாடக்கூடியவர்கள் தான்.
இந்த 4-5 கோடி இளைஞர்களில் ஒருவன். இன்றைக்கு கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும்போது 50 லட்சம் அல்லது 1 கோடி பேராவது இன்றைக்கு ஒரு 20 வயதுக்கு மேலே இல்லை 18 வயதுக்கு மேலே கிரிக்கெட் ஆடக்கூடியவர்களாக இருப்பாங்க, மிகச்சிறந்த ஆட்டக்காரர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு 1 கோடி பேரையும் தாண்டி இன்றைக்கு 1 கோடி பேரில் ஒரு ஆளாக தேர்ச்சி பெற்று இன்றைக்கு தமிழ்நாடு ரஞ்சி டிராஃபி விளையாட போகிறான். அப்படி விளையாட போகும்போது தான் மிகப்பெரிய ஒரு தடை ஏற்படுது. அதாவது அவருடைய பந்து வீச்சில் எரிவது போல காட்சியளிக்குது. த்ரோ ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு இன்றைக்கு ரஞ்சி டிராஃபி 1 வருஷம் அவருக்கு வாய்ப்பு கொடுக்குது. 1 வருஷம் உங்களுக்கு கால அவகாசம் இருக்குது, மாற்றிக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுது. அப்படி குறிப்பிடும்போது இதே இது நம்மளாக இருந்தால் எப்படி ஆயிருப்போம்னா, இப்போ உதாரணத்துக்கு எடுக்கும்போது நாங்கள் சிறு வயதில் கிரிக்கெட் விளையாடிய போது நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, நாங்கள் வெற்றி பெற்ற போது காலையில் அந்த மைதானத்திற்கு அங்கே டோர்னமெண்ட்டுக்கு போனோன்னா காலையில் போகிறவங்க மத்தியானம் இரவு வரைக்கும் அங்கே தான் இருப்போம். நாங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு லீக் மேட்ச் ஆடி அதுக்கப்புறம் ஒவ்வொரு மேட்சையும் வின் பண்ணி ஏதோ நாங்கள் ப்ரைஸ் என்ட்ரிக்கு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏதோ 3ஆவதோ 2ஆவதோ அல்லது 1ஆவது பரிசு எடுத்ததன் பிறகு அதை எடுத்துக்கொண்டு எல்லாரும் ஒரு பரோட்டா கடைக்கு போவோம். பரோட்டா கடையில் போய் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதற்கப்புறம் அதில் அன்றைக்கு 500 ரூபாயாக இருக்கும் அல்லது 1000 ரூபாயாக இருக்கும். அந்த காசை ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு உள்ள 50 ரூபாய்க்கு மேலே அப்போ பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு மேலே வராது. அப்போ நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதமுள்ள 450 ரூபாயோ இல்லை 500 ரூபாயோ 700 ரூபாயோ நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய அணியினுடைய சேமிப்பு என்று வைத்திருப்போம். இன்றைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இன்றைக்கு சிங்கமுனரி சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் நிறைய கிரிக்கெட் வீரர்கள், நல்ல இளைஞர்கள், நடராஜனை போல பல இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நடராஜனை போல இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கு ஒரு விளையாட போக வேண்டியது விளையாண்டு முடித்த உடனேயே ஒரு பரிசை வாங்கிடுவாங்க. முதலோ 2வது 3வது வாங்கின உடனே அதை உடனடியாக பிரித்து விடுவது. அதை வந்து எனக்கு 5000 ரூபா கொடுத்துரு, எனக்கு 1000 ரூபாய் கொடுத்துரு, இல்லை எனக்கு 2000 ரூபாய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பிரிச்சுடுறது. அதை பிரிச்சுட்டு அன்னைக்கே தண்ணியை போட்டுட்டு அன்னைக்கே அல்லது 2 நாள் வரைக்கும் தண்ணி மேலே தண்ணியாக இருந்து அதுக்கப்புறம் குடிச்சு கூத்தடிச்சுட்டு அதை முடிச்சிடுறது. அதற்கப்புறம் இன்னொரு ஆட்டத்துக்கு போகிறது. இப்படி இவர்களுடைய வாழ்க்கை, இந்த கிரிக்கெட் வாழ்க்கையில் இவர்களுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. அப்போது இவ்வளவு வேகமாக துல்லியமாக விளையாடக்கூடியவன் கூட அந்த தீய பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி அவனுடைய ஆட்டப்போக்கு மாறுது, அவனுடைய நிலையும் மாறுது, உடல்நிலையும் மாறுது. எல்லாமே மாறும்போது மருத்துவ ரீதியாக அவனுடைய பந்து வீச்சு வேகமோ அல்லது அவன் பேட்டிங் பண்ணும்போது விளையாடுகின்ற வேகமோ ஆற்றலோ குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது நமக்கு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். இதுதான் இன்றைக்கு நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய விடயமாக இருக்கு. ஆனால் இன்றைய இந்த காலகட்டங்களிலும் ஒருவன் தன்னுடைய ஒரு கிராமத்தில் இருந்து ஒழுக்கமாக இன்றைக்கு நாகரிகமாக கட்டுப்பாட்டோடு இன்றைக்கு விளையாடி இன்றைக்கு முன்னேறி இருக்கிறான். இன்னைக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு 50,000 ரூபாய் ஒரு மேட்சுக்கு நம்ம ஊர்லேருந்து ஒரு டீம் போகுது. அப்படி 50,000 ரூபாய் மேட்சுக்கு நம்ம ஊர்லேருந்து ஒரு டீம் போச்சுன்னா அல்லது 30,000 ரூபாய் அல்லது 40,000 ரூபாய் வின் பண்ணாங்க அப்படின்னா உடனடியாக அந்த காசை பிரித்து உடனடியாக அந்த காசை செலவு செய்தால் தான் அந்த கிரிக்கெட் வீரன் வந்து தூங்குவான். இல்லைன்னா அவனுக்கு தூக்கமே வராது. ஏன்னா அவனுக்கு தண்ணியை போடணும், அந்த காசை செலவு பண்ணாமல் விடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைகளுக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் நாங்கள் கிரிக்கெட் விளையாடும் போது ஒவ்வொரு டீம்லேயும் ஹோம் டீம் தான். ஹோம் டீம்னா நாங்கள் எங்கள் கிராமத்தை சேர்ந்தவர்கள். கண்ணமங்கலப்பட்டி அப்படின்னா எங்களுடைய KFCC அப்படின்னு ஒரு டீம் இருக்குது, கண்ணமங்கலம் ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப் அப்படின்னு ஒரு டீம் இருக்குது. அந்த டீம்னா நாங்கள் வந்து எங்கள் ஊருக்காரவங்களை மட்டும்தான் வச்சு உள்ளே விளையாடுவோம், வேற ஊருக்காரவங்களை நாங்கள் சேர்க்க மாட்டோம். எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கொள்கை என்ன அப்படின்னா, நாங்கள் எங்களுக்காக நாங்கள் தோத்தாலும் எங்களுடைய அணி எங்கள் ஊர் பசங்களை வச்சு மட்டும்தான் விளையாடுவோம். அதுதான் எங்களுடைய ஒரு காலமாக இருந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலம் அப்படி இல்லை. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய காலம் ஊர் பேரை வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் எந்தெந்த ஊரில் இருந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்து விளையாட விடுவது, அதற்கப்புறம் இந்த பணத்தை பிரித்து கொள்வது, இது போன்ற நிலைகளுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்டங்கள் மாறிவிட்டன. இதனால தான் இந்த ஆட்டங்கள் எப்படி மாறுதுன்னா, அவன் ராத்திரி கிரிக்கெட் விளையாண்டு முடிச்சுட்டு வந்தோடனே யாராவது அப்படின்ற அந்த ஆட்டங்களாக மாறிவிட்டன. இதுதான் இன்றைக்கு நிறைய இளைஞர்களுடைய எதிர்கால வாழ்வு இப்படி சீரழிந்து போவதற்கான காரணம். இப்படி முதலாக அவன் ரஞ்சி டிராஃபிக்கு போகும்போது அந்த ரஞ்சி டிராஃபியில் தன்னுடைய பந்து வீச்சு த்ரோ ஆக்ஷன் எரிவது போல இருக்கிறதுனால 1 வருடம் அவருக்கு வந்து எச்சரிக்கை விடப்படுது. 1 வருஷம் அந்த வார்னிங் கொடுக்கும்போது அவன் தன்னுடைய அந்த பந்து வீச்சுங்கிற முறையை நம்ம உண்மையிலே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவன் முயற்சி செய்கிறான். இப்போ உதாரணத்துக்கு குறிப்பிடும்போது, நான் அந்த காலத்தில் பந்து வீசும்போது என்னுடைய பந்து வீச்சு வேகமாக இருக்கின்றது என்று குறிப்பிட்டு எனக்கு 2-3 தடவை வார்னிங் கொடுக்கப்பட்டது. நீங்கள் வந்து த்ரோ ஆக்ஷன் அப்படின்னு கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு காலமும் என்னுடைய கை வந்து பயன்படாது.
ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இளைஞர்களினுடைய பந்து வீச்சு என்று வரும்போது கையை இப்படி திருகுறாங்க, இப்படி திருகுறாங்க, இப்படி திருகுறாங்க, இப்படி பண்ணுறாங்க. இது வார்னிங்காகவே மாறி இருக்கு. ஆனால் எங்களுடைய காலகட்டங்களில் நான் பந்து எடுக்கும்போது என்னுடைய பந்து வீச்சில் ஒரு காலமும் என்னுடைய கை மாறாது. என்னுடைய கை எரிவதற்கு வராது. என்னுடைய கை இப்படி தான் வருமே தவிர எரிவதற்கு வராது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் மாறிவிட்டன. அதனால தான் நடராஜனும் அது போல இதை எரிவது போல ஒரு காட்சி இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் தமிழக நம்மளுடைய ரஞ்சி டிராஃபி அவருக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கு. அதற்கப்புறமும் அதிலிருந்து மீண்டும் மறுபடி அவர் டிஎன்பிஎல்ல விளையாடுறாரு. டிஎன்பிஎல்ல மிகப்பெரிய ஒரு இலக்கு, அதாவது இந்த டிஎன்பிஎல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு ஆட்டம். இந்த டிஎன்பிஎல்ல அதாவது ஃபைனலில் ஒரு சூப்பர் ஓவர் வருது. இந்த ஃபைனல் சூப்பர் ஓவரில் 6 பாலையுமே யார்கர் போட்டதுனால தான் இவருக்கு யார்கர் கிங் நடராஜ் அப்படிங்கிற ஒரு பேர் உருவெடுக்கப்படுது. டிஎன்பிஎல்லையும் 10 விக்கெட் எடுக்கிறாரு. டிஎன்பிஎல்லையும் 10 விக்கெட் எடுக்கக்கூடிய நடராஜனுக்கு ஒரு ஐபிஎல் என்கின்ற ஒரு கதவு திறக்குது. ஐபிஎல் என்கின்ற ஒரு கதவு திறக்கும் போதும் அதற்கப்புறம் இன்றைக்கு கிங்ஸ் 11 பஞ்சாப்ல அதிகமான இன்றைக்கு பந்துவீச்சாளர்கள் இருந்த காலகட்டங்கள் என்பதனால அவருக்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கப்படலை, உட்கார வச்சே பார்க்கப்படுறாரு. அதற்கப்புறம் 3 கோடி ரூபாய்க்கு போனவர் மீண்டும் 30 லட்சத்திற்கோ 40 லட்சத்திற்கு கீழே தள்ளப்படுறாரு. அப்படி தள்ளப்படும் போது அதாவது ஹைதராபாத் சன்ரைஸ் என்கின்ற ஒரு அணியை நம்ம பார்க்குறோம். அப்படி அந்த அணிக்கு அவர் வரும்போது அங்கே அதாவது புவனேஷ்குமார்லேருந்து ஹைதராபாத் அப்படின்னு சொன்னாவே சன்ரைஸ்ன்னு சொன்னாவே அதிகமான பவுலர்ஸ் கிட்டத்தட்ட 100 ரன்களோ 120 ரன்கள் எடுத்தாலும் கூட அவர்கள் ஆட்டத்தின் போக்கை பந்து வீச்சால் மாற்றக்கூடியவர்கள். அதனால இந்த பந்து வீச்சின் மூலமாக இங்கே மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கு. ஆனால் இன்றைய அந்த காலகட்டங்களில் நடராஜன் களமிறங்கும் போது அங்கே ஒரு கேள்விக்குறி எழுது. அந்த ஒரு கேள்விக்குறியின் போதும் இவரை எப்படி இறக்கலாமா இறக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விகள் இருக்கும்போது அதாவது இந்திய வீரர்கள் அவருக்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்றதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்தது நம்மளுடைய ஆஸ்திரேலியாவினுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய அண்ணன் டேவிட் வார்னர் அவர்கள் தான். டேவிட் வார்னர் உனக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த வாய்ப்பை மிகச்சிறப்பாக பயன்படுத்துகின்றாரு. 376 பந்து வீசுகள் வீசி 162 டாட் பால், ஒரு 2 கூட கொடுக்காம 162 பால் டாட் பால் போட்டிருக்கிறாரு. 16 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கிறாரு. இல்லை ஒரு விக்கெட்டுகள் மாற்றங்கள் கூட இருக்கலாம். 16 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கிறாரு. இப்படி வீழ்த்திய உடனே அதற்கப்புறமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வருது. எப்படி வாய்ப்பு வருது அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் அணிக்கு அதாவது நெட் பவுலர்ஸ் வேணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ நெட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு பவுலர் வேணுங்கிறதுனால தான் நடராஜ இங்கேருந்து தேர்ந்தெடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது நெட் பவுலராக தான் போகிறாரு நம்மால். அப்படி 2 ஆட்டங்கள் முதல்ல அதாவது ஒரு நாள் போட்டி 2 ஆட்டங்கள் நடக்குது. 3வது ஆட்டங்களில் தான் ஒரு சக்கரவர்த்தியோ வினு சக்கரவர்த்தியோ ஏதோ ஒரு சக்கரவர்த்தி அவர் திடீரென ஆட்டத்தில் அவருக்கென்று ஒரு காயம் ஏற்படுது. அப்படி காயங்கள் ஏற்படும் போது இந்த நெட் பவுலராக தான் போகிறாரு. அப்படி நெட் பவுலராக போனவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு சாதனையை படைக்கிறாரு. ஆஸ்திரேலிய மண்ணிற்கு நாம் சென்ற போதெல்லாம் முதல் 25 ஓவர்களுக்குள்ளே அதாவது இந்த பவர் பிளேக்குள்ளே 25 ஓவர்களுக்குள்ள இது வரைக்கும் நம்ம இந்திய அணி விக்கெட் எடுத்தது கிடையாது. அந்த ஓப்பனிங்ஸை நம்ம தகர்த்ததே இல்லை. ஆனால் முதன்முறையாக நடராஜனுடைய முதல் விக்கெட்டில் தான் அந்த நம்மளுடைய அந்த பவர் பிளே 25 ஓவருக்குள்ள முதலாக விக்கெட்டை வீழ்த்தியவன் ஒரு தமிழன் தான். இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை. இந்த வரலாற்று சாதனையை படைத்தது நடராஜன் என்கின்ற ஒரு தமிழன் தான். இந்த நடராஜன் என்கின்ற ஒரு தமிழன் அதன் பிறகு T20 மேட்ச்ல வாய்ப்புகள் கிடைக்குது. அதையும் மிகச்சிறப்பாக பயன்படுத்துகிறாரு. அதையும் மிகச்சிறப்பாக பயன்படுத்தி மிக துல்லியமாக நேர்த்தியாக பந்து வீசி இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரினுடைய கவனத்தையும் இவர் நடராஜனுடைய பக்கம் திருப்பியிருக்காரு. நிறைய பேர் கேள்வி கேட்கலாம், அப்படி என்னங்க இருக்கு, அப்படி என்னங்க மாற்றம் இருக்கு, நடராஜன் மட்டும்தான் பெரிய ஆளா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எல்லாருமே கேட்கக்கூடியதுதான். என்ன ஒரு மாற்றம் இதில் இருக்கு அப்படின்னா, ஒரு சாமானியன், ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவன், அதாவது இன்றைக்கு எந்த ஒரு மொழியும் பேச தெரியாதவன், இவ்வளவு ஒரு பகிரங்கமாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஏழை குடும்பத்தில் எந்த விதமான பின்புலமும் முன்புலமும் இல்லாமல் ஒருவன் தன்னந்தனியாக தன்னிச்சையாக இன்றைக்கு போராடி ஆஸ்திரேலிய மண்ணில் முதலாக தனது முதல் ஆட்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவன் நடராஜன் என்பதில் மாற்று கருத்து அல்ல.
இன்றைக்கு முதலாக இந்திய பந்துவீச்சை பொறுத்தவரையில் இன்றைக்கு முதலில் இறங்கிய போது யாருமே ஜொலிக்கவே இல்லை. முதல் ஆட்டங்களிலேயோ அல்லது முதல் 3 ஆட்டங்களிலேயோ 5 ஆட்டங்களிலே யாரும் ஜொலிக்கவே இல்லை. ஒரு சில வீரர்கள் மட்டும்தான் ஜொலிச்சிருக்காங்க. இன்றைக்கு இந்தியாவினுடைய பந்துவீச்சு என்று பார்க்கப்படுகின்ற போது நமக்கு எப்பவுமே பலவீனமான பந்துவீச்சு தான் இந்தியா. கபில்தேவ் காலத்தில் ஒரு பவுலர் இருப்பார், அதற்கப்புறம் இருக்கக்கூடிய பவுலர்ஸ் மிகப்பெரிய பவுலராக இருக்க மாட்டாங்க. அதற்கப்புறம் பார்க்கும்போது இன்றைக்கு ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பவுலர்ஸ் என்பது தான் நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தது. ஆனால் அதிலும் இன்றைக்கு மிக முக்கியமாக அதாவது இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் என்று பார்க்கும்போது ஜாகிர்கான், ஆஷிஷ் நெக்ராவிற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பது நடராஜ் மட்டும்தான். இன்றைக்கு நான் ஜாகிர்கானுடைய பந்து வீச்சை விட நெக்ராவினுடைய பந்து வீச்சை விட மிகவும் நேர்த்தியாக பந்து வீசக்கூடியவராக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் நடராஜ். இன்றைக்கு நடராஜை ஏன் எல்லாருமே இன்றைக்கு பெருமையாக பேசுகிறோம் அப்படின்னா, அவனுக்கு எந்த விதமான முன்புலமும் பின்புலமும் இல்லாமல் இன்றைக்கு ஆங்கிலம் கூட பேச தெரியல, ஆங்கிலம் இன்றைக்கு இந்தியும் ஒன்றுமே தெரியல, ஆனால் தனக்கு கொடுத்த வேலையை மிகச்சிறப்பாக செய்வேன் என்று குறிப்பிடக்கூடிய ஒரு இளைஞன் தான் இன்றைக்கு அது மட்டுமல்ல, கிரிக்கெட் என்கின்ற ஒரு வரலாறு உருவாக்கப்பட்டதிலிருந்தே இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரையில் எத்தனையோ வீரர்கள் களமிறங்கியிருக்கிறாங்க. எல்லா வீரர்களுமே இன்றைக்கு தயிர் சாதமும் தக்காளி சாதமும் பருப்பு சாதமும் சாப்பிடக்கூடியவர்கள் தான். ஒரு கூட பழைய சோறு சாப்பிடக்கூடிய ஒரு விளையாட்டு வீரன் கூட இன்றைக்கு நம்மளுடைய இந்திய அணியில் இல்லை. ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது நடராஜன் என்பதனால தான் இன்றைக்கு நடராஜனை நாம் அனைவருமே கொண்டாடுறோம். இன்றைக்கு எல்லாருக்குமே ஒரு ஏக்கம் இருக்கு, நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியல, விடாமுயற்சி இல்லை, தன்னம்பிக்கை இல்லை, கடின உழைப்பு இல்லை, நாம் எப்படி முன்னேற போகிறோம் என்று எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கு. ஆனால் இன்றைக்கு அனைத்து தடைகளையும் தகர்த்தவன் நடராஜ் என்கின்ற ஒரு வரலாற்று நடைமுறை தான். இந்த நடராஜன் என்கின்ற ஒரு வரலாற்று நடைமுறையை நாம் அனைவரும் கொண்டாட வேண்டும். இன்றைக்கு வாழ்வில் முன்னேற முடியாது, வாழ்வில் உழைக்க முடியாது, எனக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நடராஜனை நினைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நடராஜன் தான் இன்றைக்கு இத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய உந்துது சக்தியாக, ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருந்து கொண்டிருக்கின்றவன் நடராஜன் மட்டும்தான். ஆகவே நடராஜனை பின்பற்றுவோம், நடராஜனை கையில் எடுப்போம். நடராஜன் தான் இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக திகழக்கூடியவன் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் என்பதுதான் இந்த பதிவினுடைய ஒரு நோக்கம். ஆகவே இங்கே சாதனை படைத்து விட்டோம் என்று கூறுபவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சவுக்கடி கொடுத்திருக்கக்கூடியவன் தான் இந்த நடராஜன். இந்த நடராஜன் இன்றைக்கு ஒரு தமிழக வீரர் முரளி கார்த்திக் இன்றைக்கு அவரிடம் பேட்டி எடுக்கும்போது கூட, அண்ணா நான் நெட் ப்ராக்டிஸ் பவுலராக தானே உள்ளே வந்தேன் அப்படின்னு குறிப்பிட்றாரு. நெட் ப்ராக்டிஸ் பவுலராக தானே வந்தேன், எனக்கு வேறு எதுவும் இல்லைண்ணா. அதற்கப்புறம் அடுத்த கேள்வியை கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்கிறாரு, அண்ணா எனக்கு கொடுத்த வேலையை நான் சரியாக செய்வேனா, இதுதானே எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேலை, நான் அதை சரியாக செய்வேனா, மைதானத்துக்குள்ளே நான் கோவப்படுறதோ அல்லது நான் என்னுடைய உச்சத்தில் இருக்கிறதோ நான் அதை விரும்புறது இல்லைண்ணா, எப்போவுமே நான் இப்படித்தான் நான் இருப்பேன் என்று மிகவும் எளிமையான முறைகளில் ஒரு பதில் சொல்கிறான். இன்றைக்கு இவனுடைய வீட்டிற்கு எத்தனை பேர் நம்ம போயிட்டு வர்றாங்க, சச்சின் டெண்டுல்கர் வீட்டுக்கு எத்தனை போக முடியுமா? நீ இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய அஸ்வின் வீட்டுக்கு போயிட்டு வந்துட முடியுமா? முடியாது. ஏனென்றால் அவர்களெல்லாம் நம்மை தீட்டு என்று ஒதுக்கி பார்ப்பவர்கள். இதுதான் இங்கே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மாற்றம் என்பது இதுதான். இன்றைக்கு நாம் எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அவா வீட்டிற்குள் செல்ல முடியாது, அவா வீட்டிற்குள் அவா மட்டும்தான் செல்ல முடியும், நாம் செல்ல இயலாது. ஏனென்றால் இங்கே நாம் எல்லாம் தீட்டு. ஆனால் இன்னைக்கு நடராஜன் வீட்டுக்கு எல்லாரும் யூடியூப் சேனல் வச்சிருக்கிற எல்லாரும் வீட்டுக்குள்ளே படம் எடுக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே போய் அம்மா அப்பாவை சந்திக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்க அப்பா ஐயா தங்கராசு சொல்கிறாரு, தினந்தோறும் எத்தனையோ பேர் வந்துட்டு போகிறாங்க எங்கள் வீட்டுக்கு என்று குறிப்பிடுறாரு. இதே மாதிரி நீங்கள் சச்சின் வீட்டுக்கு போயிடுவீங்களா, இல்லை நீங்கள் அஸ்வின் வீட்டுக்கு போயிடுவீங்களா, இல்லை நீங்கள் முரளி கார்த்திக் வீட்டுக்கு போயிடுவீங்களா, இல்லை தினேஷ் கார்த்திக் வீட்டுக்கு போயிடுவீங்களா, இல்லை ஷடகோப்பன் ரமேஷ் வீட்டுக்கு போயிடுவீங்களா? இதெல்லாம் நடக்குமா? சாத்தியமாகுமா? முடியாது. ஆனால் இன்னைக்கு நடராஜன் வீட்டிற்கு நாளைக்கு கனடாவில் இருந்து நான் வந்தால் கூட நான் கூட சென்று பார்க்க முடியும். ஏனென்றால் அவன் நம்மவன், அவன் நமக்குள் இருக்கக்கூடியவன், அவன் இன்றைக்கு நம்மை போன்று இருக்கக்கூடிய ஒரு இளைஞனாக இருந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சியாய் உருவெடுத்தவன். ஏனென்றால் அவன் பலதை ஒரு காலமும் மறக்க மாட்டான்.
நீங்கள் ரஜினி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துட முடியுமா? அஜித் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துட முடியுமா? இல்லை விஜய் வீட்டுக்கு பார்த்துட்டு வந்துட முடியுமா? இவர்கள்லாம் நாங்கள் தமிழர்கள், நாங்கள் புரட்சியாளர்கள் என்று குறிப்பிடுகின்றார்களே, அது வெறும் திரை, வெறும் திரையில் இருக்கக்கூடிய விடயங்கள் தான் இவை. ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றானே, இவன்தான் இன்றைக்கு தன்னம்பிக்கையினுடைய ஒரு மறுபுருவம். ஆகவே இளைய தலைமுறைகள், தமிழர்கள் தன்னம்பிக்கையை தளரவிட வேண்டாம். நாம் எக்காலத்திலும் வெற்றி பெற முடியும். இன்றைக்கு சச்சினுடைய மகன் 5 வயசுல இருந்து இல்லை பிறக்கும் போதே பேட்டோட பிறந்திருப்பான். இன்றைக்கு அடுத்து வருகின்ற தலைமுறைகள் அவர்களுக்கானதாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நம்மவன் சாதாரணமாக 20 வயதில் கிரிக்கெட் பாலை பிடிச்சி 29 வயதில் இன்றைக்கு ஆஸ்திரேலியாவினுடைய மண்ணில் இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். பிரெட்லியும் சொல்லியிருக்கிறாரு, பவுலிங்னு ஒன்று போட்டால் நடராஜன் மாதிரி போடணும், பிரெட்லியும் சொல்லியிருக்காரு. இன்றைக்கு எவ்வளவு மாற்றங்கள். உலக நாயகனாக இருந்த கபில்தேவ் சொல்லியிருக்கிறாரு, உலக வேகப்பந்து வீச்சாளராக இருந்த கபில்தேவ் சொல்லியிருக்கிறாரு, நடராஜனை போல பந்து வீச வேண்டும், எனது வாழ்த்துக்கள், எனது பாராட்டுக்கள் என்று. இன்றைக்கு அத்தனை நபர்களையும் இன்றைக்கு சச்சின் டெண்டுல்கர் கூட எத்தனையோ பேரை சிபாரிசு செய்து எடுத்து வந்திருக்கிறாரு. எத்தனையோ பேரை உள்ள எடுத்து வந்தார், சிபாரிசு செய்து எடுத்து வந்தார். ஆனால் எந்த ஒரு சிபாரிசும் இல்லாமல் யாருமே தெரியாதுங்க. தோனி கூட எத்தனையோ பேரை சிபாரிசு செய்து உள்ள வச்சிருந்திருப்பாரு. ஆனால் எந்த விதமான ஒரு சிபாரிசும், நோ ரெக்கமெண்டேஷன். எங்க ஆளுக்கு இங்கிலீஷ் கூட தெரியாதுங்க. எங்க ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க. இங்கிலீஷ் தெரியாம இன்றைக்கு ஆஸ்திரேலியாவிற்கு சென்று இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். எதுக்கு மொழி எதற்கு தேவையில்லை. திறமையும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருந்தால் உலகத்தில் சாதிக்க முடியும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாய் திகழ்ந்துள்ளான் இன்றைக்கு நம்மவன் நடராஜன். இதுதான் எங்களுடைய மாற்றம். இதைத்தான் இளைஞர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இனி வரும் காலங்களில் போராட கற்றுக்கொள்ள வேண்டும். கல்வி தேவையல்ல, கல்வியை தூக்கி குப்பையில போடு. திறமையை உருவாக்கு. பெற்ற இன்றைக்கு தாய்மார்கள் பிள்ளைகளை இன்றைக்கு பொது மூட்டை சுமக்குகின்ற கழுதைகளாக இன்றைக்கு மாற்றிக்கொண்டு படி 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 என்று பிள்ளைகளை இன்றைக்கு மிருகங்களாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு இருக்கின்றீர்கள். வேணாம். நடராஜனுடைய தந்தையும் தாயும் குறிப்பிடுவது என்னவென்றால், நீ பேட்டை தூக்கிட்ட, இனி ஒரு காலங்களில் நீ மாறப்போறதில்லை, உனது வாழ்வை நீ பார்த்துக்கொள், எங்களை நாங்கள் பார்த்துக்கொள்கின்றோம் என்று குறிப்பிட்ட தாய் தான் அந்த தாய். உண்மையிலேயே நான் சொன்ன இந்த இரு பெற்றோர்களுடைய காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கணும் நான் விரும்புகிறேன். நிச்சயமாக நடராஜனுடைய வீட்டிற்கு நான் சென்று அங்கே நான் நேரலை பதிவு செய்வேன். நடராஜனுடைய வீட்டிலிருந்து நேரலை வரும், நிச்சயமாக நான் பதிவு செய்வேன். இன்றைக்கு எங்கேயோ உயர்ந்துட்டோம்னு சொன்னாலும் இன்றைக்கு தன்னுடைய மகனினுடைய ஆட்டத்தை, அவனுடைய இன்றைக்கு கடைசி T20 ஆட்டத்தை பார்த்துட்டு 5 மணிக்கு போய் சிக்கன் பக்கோடா கடையை திறந்துட்டாங்க. தாயும் தந்தையும் கடையை திறந்துட்டாங்க. மாற்றம் இல்லை, வீடு கட்டியாச்சு, வசதி வாய்ப்புகள் இருக்கு. பையன் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டான், நமக்கு என்ன இனி கடையை மூட்டிட்டு கூட போகலாம். இல்லைங்க, சின்ன ஒரு ஓட்டுக்கடை, அந்த சின்ன ஓட்டுக்கடை, தெருவில் இருக்கக்கூட ஒட்டுக்கடை, சின்ன கடை, அவர்கள் இன்றும் உழைத்து வாழ வேண்டும். இன்றும் நம்மளுடைய வாழ்வில் நாம் பலதை மறக்கக்கூடாது என்று இன்றைக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நாம் செய்ய வேண்டியவை. நம்மவன் நடராஜனை வாழ்த்துவோம். அவன் வாழட்டும், அவன் வாழ வேண்டும், தமிழன் ஆள வேண்டும். இதுதான் இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்கள் தங்களுடைய வாழ்வில் தோல்வியடைந்து விட்டோம், வாழ்வில் முன்னேறாமல் போய்விட்டோம், வாழ்வில் கடனாக மாறிவிட்டோம், அல்லது கல்வி கற்றோம் வேலை கிடைக்கவில்லை, அல்லது தொழில் செய்தோம் பொருளாதாரத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும், ஒவ்வொரு தமிழனும் நடராஜனை போல கடினமாக உழைக்க கற்றுக்கொள். கடினமாக உழைத்து உன்னுடைய வாழ்வில் முன்னேறுவேன். உண்மையிலேயே நான் சொல்றேன், நான் தான் உலகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன்னு நான் நிறைய நாள் நினைத்தது உண்டு. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன், நான் தான் கஷ்டப்பட்டிருப்பேன் போல அப்படின்னு நான் நிறைய நினைத்தது உண்டு. ஆனால் இன்னைக்கு நடராஜனை பார்க்கின்ற போது நம்மெல்லாம் வெறும் தூசுங்க. இன்றைக்கு உண்மையில் எனக்கு கூட அந்த காலங்களிலே கொஞ்சம் ஆங்கிலம் பேச தெரியும். இன்னைக்கு ஓரளவு முழுமையாக பேசக்கூடியவனாகவும் மாறிட்டேன். ஆனால் நம்மவன் நடராஜன் இன்னைக்கு அப்படியே தான் இருக்கிறான், ஒரு மாற்றமும் இல்லை. ஏன் இன்னைக்கு நான் யாரையுமே அவன் இவன் பேசவே மாட்டேன். இன்னைக்கு பேசுறேன்னா உண்மையிலேயே நம்மவன் நடராஜன் என்று எனது அன்பு சகோதரனாக நான் இன்னைக்கு பேசுறேன். இன்றைக்கு நடராஜன் எங்கேயோ இருக்கிறாரு, அவர் எங்கேயோ எப்படியோ உயர்ந்த நிலையத்துக்கு போயிருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு தமிழர்களும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு தமிழனும் இன்றைக்கு எனது நடராஜன், என் நடராஜன் என்று நாங்கள் பெருமை பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்கேயோ இருக்கக்கூடிய
ஒரு ஒரு நகரத்தில் பிறந்து அங்கே இருக்கக்கூடிய தோனியை நாங்கள் தலையாக வச்சு கொண்டாடினவங்க தான் தமிழர்கள். இன்றைக்கு இனி வரும் காலங்களில் தமிழகத்தில் பிறந்தவர்களை தலையாக மாற்றி காட்டுவோம். இதுதான் இன்றைக்கு நடராஜன் எடுத்துள்ள சாதனை. எத்தனையோ சச்சின் என்னங்க செஞ்சாரு? ஒன்றும் செய்யலைங்க. சம்பாதிக்க வேண்டியது, சேர்த்து வைக்க வேண்டியது, இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரே தவிர தான் 3 கோடி ரூபாய்க்கு ஏலம் போன உடனேயே அந்த 3 கோடி ரூபாயை வைத்து ஒரு 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 அகாடமியை துவங்கி அந்த அகாடமியின் மூலமாக பலருக்கும் இலவசமாக பயிற்சி அளித்து இன்றைக்கு எத்தனை பேர் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறான். இவனை விட இன்றைக்கு ஒரு பெரிய மனிதர் எவன் இருக்க முடியும் இந்த காலத்தில்? வாய்ப்பில்லை. ஆகவே நான் சமூக வலைதளங்கள் வாயிலாக அனைத்து இளைஞர்களும், யாருக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை, நம்பிக்கையை விட்டு போச்சுங்க, எனக்கு இதெல்லாம் இல்லைங்க, நான் உண்மையிலே நினச்சேன் கிராமத்தில் விளையாடுகின்ற இந்த கிரிக்கெட் இதோட, அதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஏதோ சொல்லுவாங்க, வெள்ளாடு வீடு போய் சேராது என்னமோ சொல்லுவாங்க, கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அதுபோல் நானும் நினச்சேன், நாம் கிராமத்தில் கிரிக்கெட் விளையாடுறது அந்த காலங்களோட 10வது 12வதோட போயிடும், இல்லை நம்மளுடைய கல்லூரி வாழ்க்கையோட போயிடும் அப்படின்னு தான் இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ நம்பிக்கையோடும் திறமையோடும் இருந்தால் நீ எதையும் சாதிக்க முடியும் என்று இன்றைக்கு நிரூபித்து காட்டியுள்ளார். ஆகவே இனி வரும் காலங்களில் தமிழர்கள் இன்றைக்கு எத்தனையோ மாற்றங்களை செய்ய முடியும். தமிழர்கள் இனி வாழவும் முடியும், தமிழர்கள் இனி ஆளவும் முடியும் என்பதை நடராஜன் மூலமாக நாம் இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கின்றோம். இளைஞர்கள் தன்னம்பிக்கையை விடாமல், தன்னம்பிக்கையை தளர விடாமல், விடாமுயற்சியோடு நாம் மீண்டெழ வேண்டும். அவ்வாறு மீண்டெழுகின்ற போது நாம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அரசியல் பின்புலம் இல்லைங்க, கோடீஸ்வரன் இல்லைங்க, தொழிலதிபர் இல்லைங்க, யாருமே இல்லைங்க. யாரோ ஒரு ஜேபிங்கிற தன்னுடைய ஒரு அண்ணனை வைத்துக்கொண்டு இன்றைக்கு, அதுவும் உடன்பிறவா சகோதரனை வைத்துக்கொண்டு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். ஆகவே இங்கே உடன்பிறந்த அண்ணன் தம்பி கூட உதவி செய்யலைங்க, உடன்பிறந்த அண்ணன் தம்பி கூட இல்லைங்க. 3 சகோதரிகளையும் ஒரு தம்பியை மொத்தம் 5 பிள்ளை, மொத்தம் 5 பிள்ளை, அந்த 5 பசங்கங்க அவருடைய வீட்டில். 5 பிள்ளைகளில் முதன்மையாக இருக்கக்கூடியவன் இவன் தான், நடராஜன் தான். நான் 3 தங்கைகள், ஒரு தம்பி, இவர்களை அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற இவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் இருந்தது. அன்றைய அந்த காலகட்டங்களிலும் நம்பிக்கையோடு பந்தை எடுத்தான். நம்பிக்கையோடு பந்தை எடுத்தவன் இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றான். ஆகவே தமிழர்கள் நாம் இது சாதிப்பதற்கு வயதும் தடையல்ல, சாதிப்பதற்கு கல்வி தேவையல்ல, சாதிப்பதற்கு திறமை இருந்தால் போதுமே, சாதிப்பதற்கு பணமும் தேவையில்லை என்கின்ற அனைத்தையும் செய்து காட்டியுள்ளவனே நம்மவன் நடராஜன். ஆகவே நம்மவன் நடராஜனை நாம் கொண்டாட வேண்டும். நம்மவன் நடராஜனை முன்னுதாரணமாக எடுத்து நாம் அனைவரும் அவனைப் போல நாமும் உயர வேண்டும் என்று தன்னம்பிக்கையோடு களமிறங்க வேண்டும். வா தமிழா வா, வெளித்துக்கொள், இனிவரும் காலங்கள் ஏதாவது பிழைத்துக்கொள். இதுதான் நாம் செய்யக்கூடிய தலையாய கடமைகள் என்று நீ நினைத்து கொள்ள வேண்டும். ஆகவே இளைய தலைமுறைகள் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி பயன்படுத்துவோம், அனைவரும் வெற்றி பெறுவோம். இனிவரும் காலங்களில் ஏழ்மை இருப்பது என்னால் சாதிக்க முடியாது என்பது ஒன்றும் அல்ல, நம்மால் முடியும் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளான் நடராஜன். இன்றைக்கு நான் கனடாவுக்கு வருவேன் ஒரு காலத்திலையும் கனவுல கூட நினைக்கல. முயற்சி, அந்த முயற்சி இன்றைக்கு திருவினையாக்கி இருக்கின்றது. இன்றைக்கு கனடாவில் குடியுரிமை பெற்று விடுவேன் என்று ஒரு காலமும் நான் கனவுல கூட நினைச்சதில்லை. அந்த முயற்சி இன்றைக்கு வெற்றியாய் மாறியுள்ளது. எனது தந்தையும் ஒரு சாதாரணமான ஒரு டீக்கடையில் தேநீர் ஆற்றக்கூடியவர் தான். நாங்களும் பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல. இன்றைக்கு மாற்றங்கள் என்பது உழைப்பை உரமாக்குவோம், உழைப்பை உரமாக்கி காட்டி வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த நெருப்பு தமிழனுடைய கடமையாகவும், நெருப்பு தமிழன் என்கின்ற இந்த வலையொலி தளங்கள், முகநூல் தளங்கள் முழுவதுமாக விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எமது நோக்கமாகும். அரசியல் எமது பின்புலமும் அல்ல, அரசியல் எமது நோக்கமும் அல்ல. ஆனால் இளைய தலைமுறைகளுக்கு மிகச்சிறந்த விழிப்புணர்வுகளை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் எமது நோக்கம் என்பதை இளைஞர்கள் உணர்ந்து கொண்டு இனிவரும் காலங்களில் நடராஜனை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு வாழ்வில் முன்னேறுவோம், வெற்றி பெறுவோம். தமிழா வாழ்ந்து காட்டு, தமிழா வாழ்ந்து காட்டுவோம். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன் சமூக ஆர்வலர்.